மரத்துக்கு ஏறி போயிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டார். நல்ல டிவியில் கிறிஸ்டியன் ப்ரோக்ராம் பார்க்குறவங்கெல்லாம் ஒழுங்காக கவனமாக பார்த்துங்க. இந்த காலத்தில் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை நான் டிவி வாங்காதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுறேன். வாங்கினவங்க அதால் கெட்டு போயிடாதீங்க. ரட்சிக்கப்பட்டீங்கன்னா பரவாயில்ல, அதாவது ரட்சிக்கப்பட்டீங்கன்னா நீங்கள் பரவாயில்ல. கண்ட கதைகளெல்லாம் கேட்டுக்கிட்டு வசனத்துக்கு விரோதமாக கேட்டுக்கிட்டு பிறகு அவங்கள மாதிரி நீங்கள் அப்பஞ்சாப்பிட போயிடாதீங்க. அவங்கள மாதிரி ஏசுநாதர் வந்து உங்கள் சந்திப்பார்னு நினச்சிடாதீங்க. இந்த போகஸ் எல்லாம் கேட்டு ஏமாந்து போயிடாதீங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒழுங்காக சத்திய வசனத்தை வாசிங்க. நீங்கள் டிவி முன்னால் உட்காந்துக்கிட்டு அந்த கழுதையெல்லாம் காத்துக்கிட்டு இருக்க விட நீங்கள் ஒழுங்காக உட்காந்து வசனத்தை வாசிங்க. அதுவே உங்களை கொண்டு பரலோகம் சேர்த்துரும். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நான் உங்களுக்கு எச்சரிக்கையாக நான் சொல்லி வைக்கிறேன். அதனால் சும்மா என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கேட்டுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு கர்த்தருடைய நேரத்தை நீங்கள் வேணாக்காதீங்க. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை. சத்தியத்தை விட்டு விலகி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகிற காலம் வரும்னு கேட்டிங்கன்னா இதான் கதை. நீங்கள் இதை உட்காந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு நீங்களும் பரலோகம் போய் நினச்சிடாதீங்க. பரலோகங்களை வசனம் தான் கொண்டு போய் சேர்க்கும். இந்த மாதிரி தங்களை பெரியவங்களை காட்டி நாம் என்னமோ ஆண்டவரோடு கூட அப்படியே உட்கார்ந்துருக்கோம், ஆண்டவரோடு அப்படியே பரவசம் ஆகிட்டு இருக்கோம்னு சொல்லி சும்மா மனிதர்களை ஏமாத்துறதுக்கு சொல்கிற கட்டுக்கதைகளெல்லாம் நம்பிட்டு நீங்கள் மனிதர்களை பின்பற்றாதீங்க. வசனத்தை பின்பற்றுங்க. வசனத்தை பின்பற்றுங்க. வசனம் தான் உங்களை கொண்டு போய் சேர்க்கணும். தாமஸ் ராஜ் கொண்டு சேர்க்க மாட்டான். சத்தியமாக அவனே போய் சேர்றானா அது அப்போ தான் தெரியும். அதனால் நான் பயத்தோடு தாங்க நான் சொல்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த 14 நிருபத்தை எழுதின மனுஷன் நான் எப்படியாயிலும் நான் உயிரோடு எழும்ப தகுதியான்னு சொன்னார். அவருக்கே அந்த பயம் இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு உள்ள ஊழியக்காரர்களுக்கு பயமே இல்லை. என்னமோ இவங்க அடுத்த வீட்டில் போய் தண்ணி சாப்பிட்ற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. ரொம்ப தைரியமாக துணிகரமாக வசனத்தை பேசிகிட்டு இருக்காங்க. அந்த ஒரு மனுஷனுக்கு அவ்வளோ பயம் இருந்துச்சு. நான் எப்படியாயிலும் போய் நான் சேரணும். இன்றைக்கு சீசன் டிக்கெட் வாங்கி ட்ரிப் அடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கள் இதெல்லாம் நான் உண்மையை நம்பிக்கிட்டு நீங்கள் அது மேலால் உட்காந்துக்கிட்டு கண்ணீர் வச்சுட்டு உட்காந்துருக்காதீங்க. ஒழுங்காக வசனத்தை வாசிங்க, ஒழுங்காக வசனத்தை தியானிங்க, ஒழுங்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து புத்தியை அடைங்க. நீங்கள் இங்கே உட்காந்துருக்க மாத்திரல இந்த நீங்கள் வெளியே கேட்டுக்கிட்டு இருக்கவங்களும் நான் சொல்கிறேன், வசனத்துக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்க. வசனம் தான் நம்ம நியாயம் தெரிக்கும். வசனம் தான் நம்ம கொண்டு போய் சேர்க்கும். தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு. அப்போ இந்த காட்சியை வந்து அவங்க எல்லாரும் பார்ப்பாங்க. உண்மையாக இன்றைக்குள்ள அட்வான்ஸ் டெக்னாலஜி, உண்மையாக ஒரு பெரிய டெக்னாலஜி வளர்ந்துக்கிட்டு இருக்கு. எங்கேயோ விளையாடுற ஒரு கிரிக்கெட் பாலை நம்ம நாட்டில் உட்காந்து வேடிக்கை நம்ம வீட்டு முன்னாடி நடக்கிற பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கேயோ நடக்கிற ஒரு காரியத்தை நம்ம இன்றைக்கி உலகம் முழுவதும் 2 நிமிஷத்துக்குள்ளே போயிடுது. எவ்வளோ வேகமாக செய்திகள் போயிடுது பாருங்கள். இங்கே நீங்கள் டைப் பண்ணுறக்குள்ளே அமெரிக்காவில் போய் சேர்ந்தது எவ்வளோ ஸ்பீடில் போகுது. இங்கே நீங்கள் அடிக்கிறக்குள்ள எத்தனை கிலோமீட்டர் போயிடுது, செய்திகள் போயிடுது. இவ்வளவு அட்வான்ஸ். இன்னும் எவ்வளோ அட்வான்ஸாக போகும்னு தெரியல. இன்னும் 10 வருஷத்துக்குள்ளே நம்ம டெக்னாலஜி எவ்வளோ வேகமாக பரவும் நமக்கு தெரியல. இந்த ஒரு 20 இயர்ஸுக்குள்ளே இந்த டெக்னாலஜி போயிருக்கிற ஒரு விஸ்தரிப்பு புத்திக்கே எட்டலை. 20 வருஷத்துக்கு முன்னால் உள்ள நம்ம டெக்னாலஜிலாம் ஒரு பைத்தியமாக இருக்குது. நமக்கு இதெல்லாம் ஒன்றுமே புரியலை. அவன் சொல்கிறது ஒன்று நமக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ அவ்வளவு வேகமாக போயிட்டுருக்கு. நம்ம டெக்னாலஜிக்கு பின்னால் போயிடாதீங்க. கடைசி வரைக்கும் மாறாத எல்லாம் மாறுங்க. டெக்னாலஜி மாறும், அறிவு மாறும், கண்டுபிடிப்புகள் மாறும். இன்றைக்கு உள்ளது நாளைக்கு இருக்காது. ஆனால் வேத வசனம் மட்டும் எல்லா காலத்துக்கும் மாறாமல் இருக்கும். கர்த்தருக்கு தெரியாதா இந்த டெக்னாலஜிலாம் இப்படி வரும், இவ்வளவு அறிவு பெருக்கும், இதெல்லாம் கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு ஆண்டவர் தெரியாதா? அதுக்காக ஆண்டவர் சரி இனி டெக்னாலஜிலாம் மாறி போச்சு, இந்த பைபிளை ஓரம் வச்சிரு, இனி டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி பைபிள் எழுதுகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டு எழுதி தரல. அன்றைக்கு கல்லாத மக்களுக்கும் இதான் எழுதி கொடுத்தாரு. கற்ற அறிவில் தேர்ந்து எழுதி கொடுத்தாரு. எந்த டெக்னாலஜி எவ்வளவு பெருசாக வளர்ந்து இனி எந்த நிலைமைக்கு போனாலும் இதே வேதம் தான் கடைசி வரைக்கும் மாறாமல் இருக்கும். ஆகையினால இந்த வசனத்தை நீங்கள் கவனிங்க. அவங்க சொல்கிறாங்க, இவங்க சொல்கிறாங்க என்று சொல்லி வசனத்துக்கு விரோதமான காரியங்களை தயவு செய்து நீங்கள் செவி மடுக்காதிருங்கள், காது கொடுக்காதிருங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கனமும் துதியும் உண்டாகும்.